நட்டா அவர்கள் கார்கேக்கு எழுதிய கடிதம், அதற்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அத ஷியாம் அவர்கள் அதன் மூலமாலாம் ஒரு நெருக்கடி வந்துட முடியாது அப்படின்றப்ப எந்த அடிப்படையில ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை காங்கிரஸுக்கு கொண்டு போய் இந்தியா கூட்டணிக்கு கொண்டு போறது எந்த அளவுக்கு பாஜக கை கொடுக்காது? இது வந்து ஒரு விழிப்புணர்வு தான். அது வந்து ராகுல் காந்தி எப்படி ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அப்படின்றதுக்காக தான் இது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய விசிட் டு த விக்டிம்ஸ், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், அவருடைய எங்க செல்வார்னா வந்து உத்தரப்பிரதேசம், குஜராத் அப்படின்ற மாநிலத்தில் தான் அவர் போவார். ஏன்னா மற்ற மாநிலத்தில் ஒன்றுமே நடக்காத மாதிரி அங்கே தான் போய் வந்து பேசிட்டு கருத்தை வந்து வெளியில் தெரிவிப்பார். ஸோ அப்படி அந்த மாதிரி சரி தார்மீக அடிப்படையில் நீங்கள் அங்கே போயிருக்கீங்க, பரவாயில்ல. அதே மாதிரி தமிழ்நாடுக்கு போங்க தான் அவங்க சொல்கிறேன். ஸோ தார்மீகம்ன்றது உங்களுக்கு மட்டுமே வச்சு நாங்கள் பார்க்குறோம்னு சொல்கிறீங்க? ஆமாம், அதான் அவர் நீங்கள் ஏன்னா இப்போ ஸ்டெர்லைட் நடந்த நிகழ்வுக்கு பாஜகவில் போனாங்களா? பாஜக என்ன நிலைப்பாடு எடுத்து அவங்க திருப்பி கேட்டால் பாஜகவுக்கு அது வந்து துப்பாக்கி சூடு. அது வந்து இட் இஸ் ஒரு இன்சிடென்ட், அதாவது என்னது அன்டிசைடடாக நடக்கப்பட்டது. இது வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும்போது வந்து ஒரு இன்னொரு ரேப்ல வந்து ஒரு ஹாத்ராஸ் ரேப்புக்கு வந்து அவர் ராகுல் காந்தி அவர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கும் போது இதையும் சந்திக்கலாமே தானே அவங்க சொல்றாங்க. இல்லை ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரை நீங்க சந்திக்கிற மாதிரி இங்க பல குடும்பங்கள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அளவில் நீங்க வந்து இதை வந்து பல விஷயமா குறிப்பா நீங்க பாஜக ஆளும் கட்சிகள் நீங்க செல்லும் போது ஏன் தமிழ்நாட்டிலேயே போய் பார்க்கலாமே தானே. மாரல் கிரவுண்ட்ல கேள்வி எழுப்பி மாரல் கிரவுண்ட் தான் இது. டெஃபினட்டா மாரல் கிரவுண்ட், டெஃபினட்டா மாரல் கிரவுண்ட் தான். ஏன்னா இன்னைக்கு இப்போ சத்யன் சார் சொல்ற மாதிரியும் இன்னைக்கு பல கேள்விகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு குபேந்திரன் சார் சொன்னார் 2 நாள் தான் அதை பேசுவாங்க. ஆமா, இப்போ 2 நாள் தான் பேசுவாங்க. ஏன்னா அடுத்தது சபாநாயகர் தேர்வு போயிடும். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை நோக்கி தான் போவாங்க. கள்ளக்குறிச்சி வந்து ஓரளவுக்கு பேசினா கூட வந்து ஊடகங்களுக்கு வந்து அடுத்த தலைப்பாக போகக்கூடிய வாய்ப்பாக தான் நான் பேசுபொருளை தாண்டி இன்னொரு இடம் கேட்க இன்னொரு பாயிண்ட் ஒரு இடம் இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டதை விட அதிமுக இன்னைக்கு வலுவா களத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுவே பாஜகவுக்கு பின்னடைவா போகலையா? இல்லங்க, எப்படிதான் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி, அவங்க கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க முன்னால எதிர்கட்சியா இருந்த தலைவர் வந்து அரசியல் செய்யாம அவியலா செய்ய முடியுமான்னு கேட்ட கேள்வி வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு அதே லாஜிக் தான் உங்களுக்கு இருக்க முடியும். பாஜக அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. பிரதான கட்சியா அதிமுக வந்து திரும்பவும் நிலை நிறுத்திக்கிச்சு. டெஃபினட்டா ஏடிஎம்கே வந்து அவங்களை பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க விட்டு போனதை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறாங்க. பாஜக வந்து இத பாருங்க, விஜயன் சொல்லுக்கு விஜயன் டைட்டில் வச்சுட்டு கற்பனைக்கு விஜய் மீண்டும் நிலை நிறுத்திருச்சுன்னா எங்க இழந்தோம். அதைய நாங்க எங்க எதிர்கட்சிங்கிற தகுதி அந்தஸ்து இழந்தோம். நாங்க தான் எதிர்கட்சி. கூட்டணியில இருந்தப்ப அண்ணாமலை சொன்னாரு. அதைத்தான் நான் கேட்கிறேன். அந்த கேள்வியோட உள்ளர்த்தம் வந்து அண்ணாமலை பாயிண்ட் ஆஃப் வியூ சட்டம் என் கருத்து அல்ல. சட்டம் ஒரு மாப்பிள்ளை வருன்ற மாதிரி தான். அதனால இவங்க வந்து முதல்ல ஆளா போய் அண்ணாமலை அவர்கள் தான் போய் களத்துல சந்திக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் வந்து எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கிறார். அது வேற விஷயம். பட் நம்ம பொதுவா எடப்பாடி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்றது முக்கியமான பாயிண்ட். எதுக்கு நான் சொல்ல வரேன், போய் அண்ணாமலை சந்திச்சாரு இல்லை இல்ல எனக்கு தெரியாது. அப்படிதான் நான் சொல்லுவேன். குறிச்சி முதல்ல போனது மரியாதைக்குரிய எடப்பாடி நான் சொல்லுவேன். அடுத்த நாள் காலையில் அதான் சொல்றேன். உண்மையா அதை சொல்லுங்க. இல்ல களம் நான் சொல்லுவது ஒரு துயர சம்பவம், அதுக்கு தீர்வை நோக்கி நம்ம நகரணும். அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. தவறிழைத்தவர்கள் தண்டிக்கப்படும். நான் அதை மையமா வைத்து இருக்கிற அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். பாஜக ஒரு அழுத்தம் தரணும் இந்தியா கூட்டணிக்குன்னு ஷாம் சொல்றது அது பெரிய நெருக்கடியே தராதுன்னு. நெருக்கடி களத்துல அதிமுக தான் இருக்கு. இல்ல நெருக்கடி கிடையாது, அது மாரல் கிரவுண்ட். அந்த பேசிஸ்ல தான் வந்து அந்த லெட்டருக்கு. ஏன்னா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ரொம்ப பெருசா அதை பத்தி பேசல. எதுக்கு அதான் திரும்ப சொல்ல வரேன். மரியாதைக்குரிய சசி பெருமாள் அவர்கள் மதுவிலக்கு ஆர்வலர், அவர் வந்து மரணம் அடைந்த பிறகு வந்து அவருடைய மரணத்துக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட பல எதிர்கட்சிகள் வந்து ஒரு பந்து நடத்தினாங்க ஆகஸ்ட் 4 2015. இப்போ அந்த மாதிரி ஏதாவது நடத்துறீங்களா? அப்ப இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய கட்சியை வந்து எதிர்த்து நீங்க வந்து மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய குடும்பத்தை சந்தித்து விட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண நிதியெல்லாம் அளித்து விட்டு நீங்க ஒரு பந்து நடத்துறீங்க. இன்னைக்கே அந்த மாதிரி பேச மாட்டேன்றீங்க. அதுதான் இப்ப கேள்வியே. இந்த கேள்வி இருக்குல்ல, அதே மாதிரி ரொம்ப குறிப்பாக சொல்ல வேண்டிய அதிமுக காலகட்டத்தில் மூடு டாஸ்மாக் மூடு என்று பாடிய ஒரு பாடகர் அவர் வந்து வெளியே வந்த பிறகு வந்து அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதியை சந்திக்கிறார். இப்போ அந்த மாதிரி ஒரு குரல் யாரிடம் வரவில்லை. அதுதான் இப்ப எதிர்பார்ப்பு. குபேந்திரன், இந்த நெருக்கடியை தான் நம்ம திரும்ப இது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம். சட்டப்பேரவையில் வந்து அவங்க பாலபாரதி எம்எல்ஏ அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க
அப்படியே விரிவித்திருக்காங்க. அதுக்கு அப்ப இருக்கக்கூடிய நத்தம் விஸ்வநாதன் வந்து சொல்லியிருக்காரு, எங்களால் வந்து மதுவிலக்கு வந்து அமல்படுத்த முடியும், இவ்வளவுலாம் குரல் கொடுத்திருக்கீங்க, நீங்க வந்து சட்டப்பேரவையில பேசியிருக்கீங்கன்ற போது அதை ஏன் உங்களால... இதைதான் நான் தொடக்கத்தில் கேட்டது. இது ஒரு விதமான நெருக்கடியா? இன்னும் சமூக போராளிகள்லாம் எங்க அப்படின்லாம் கேட்கறது ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்குதான்னு கேட்கிறேன். அதாவது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு பேசின பேட்டியில மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லது, சாத்தியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கள்ளுக்கடை திறக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அப்போ மதுவிலக்கு சாத்தியம் இல்லைன்னு கள்ளுக்கடை திறக்கலாம்னா மதுவிலக்கு எங்க, அப்போ எங்க வரும்? அது அந்த கோரிக்கை எங்க இருக்கு? ஸோ அதனால இது சாத்தியம் இல்லை. அதாவது எல்லா மாநிலங்களிலும் நீங்க மதுவிலக்கு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாடு பேசணும். பாஜக ஆளுகிற மாநிலங்கள் பாண்டிச்சேரியில தக்குனூண்டு ஊறது, தம்மா தூண்டு ஊறது, அந்த ஊர்ல ஒரு முதல் முறையா நீங்க ஒரு எல்லா மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டாக பாஜக அங்க கொண்டு வந்திருக்கணும். கொண்டு வந்த பிறகு பாருங்க, நாங்க ஆளுகிற சின்ன டெல்லியில இல்லை இங்கெல்லாம் சொல்லியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில உண்மையில பாஜகவுடைய சித்தாந்தம் கர்நாடகாவில் இல்லை, அடுத்து அதை விட கொஞ்சம் பெரிய மாநிலம் கர்நாடகாவில் இல்லை அப்படிலாம் நீங்க பண்ணும்போது தான் மதுவிலக்கு பத்தி பேசுவதற்கு அந்த கட்சிகளுக்கு வலிமையாக நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, பேசினவங்க ஏன் பேசல? இவ்வளவு போராட்டங்கள் ஒரு பந்தே நடத்தின கட்சிகள் இன்னைக்கு வந்து களத்துல இருக்கேன்னு தான் சொல்றீங்களே, தோத்து வந்து துரிதமாக செயல்பட்டார், நிவாரண நிதி வழங்கி விட்டார்னா அதே மாதிரி தான் அன்னைக்கு எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது அவரு இதே மாதிரி தான் செயல்பட்டார்.